உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் வாழ்வாதாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய குடும்பத்தினருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். அதன்படி கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 63வது வார்டு கள்ளிமடை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும், செல்வபுரம் மற்றும் கோட்டைமேட்டில் வறுமையில் வாடும் 750க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் கோட்டை அபாஸ் தலைமையிலும், துணை அமைப்பாளர்கள் திருமலை ராஜா, கேபிள்மணி, செந்தமிழ் செல்வன் ஆகியோர் முன்னிலையிலும் 73வது வார்டு திருச்சி சாலை ஐவேஸ் காலனியில் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் 700க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கும் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினரும் நா. கார்த்திக் காய்கறிகள் உள்ளிட்ட அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் சிங்காநல்லூர் பகுதி கழக செயலாளர்கள் SM சாமி, VP செல்வராஜ், பெரிய கடை வீதி பகுதி கழக பொறுப்பாளர் மார்க்கெட் மனோகரன், வட்டக்கழக செயலாளர் மனோகரன், புருஷோத்தமன், ஃபக்ருதீன், தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.